அனைவருக்கும் வணக்கம். பிரியங்கா காந்தி தற்போது ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய தாலியை இந்த நாட்டுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிரியங்கா காந்தி ஏன் இப்படி சொல்கிறாங்க, இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது மோடி அவர்கள் பேசினதற்கு இவங்க பதிலடி கொடுக்குற வகையில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, அதாவது இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் காங்கிரஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு மோடி அவர்கள் நீங்கள் சம்பாதிச்சது எல்லாம் சொத்துரிமைக்கு எதிராக இவங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்காங்க, எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்க? உங்களுடைய தாலின் தானே அதில் சொத்து அப்படின்னு வந்துட்டால் தாலின் தானே வரும். அதைத்தான் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது என்ன உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது சோனியா காந்தி அம்மையாருடைய திருமணம், ராஜீவ் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது அந்த வீடியோ நமக்கு கிடச்சிருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க மாலை மாற்றிட்டு அவங்க சைன் பண்ணுறாங்க. இப்படி தான் இருந்திருக்கு. தாலி கட்டின மாதிரியான ஒரு விஷயம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. ஆனால் பிரியங்கா காந்தி தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாங்கல்ய சூத்திரம் எங்கள் அம்மா நாட்டுக்காக தியாகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க சொல்கிறது, அவங்க அப்பாவை இழந்திருக்காங்க நாட்டுக்காக, அதனால அவங்க சொல்கிறாங்க, அந்த மீனிங்கில் தான் இந்த மாங்கல்ய சூத்திரத்தை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்பு சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் சொத்து எல்லாத்தையுமே எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுல மோடி அவர்கள் மாங்கல்ய சூத்திரத்தை பயன்படுத்தியிருக்கார். இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது நியாயம், அவர் சொல்கிறது தப்பு அப்படின்னா எப்படி? இதை தான் மக்கள் காங்கிரஸை பார்த்து கேட்டுட்ருக்காங்க.